தன்னோட டான்ஸ் திறமைய வச்சு ஹீரோ வாய்ப்ப தட்டி தூக்குன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராகவா லாரன்ஸ். இன்னைக்கு நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளர் அப்படின்னு பல முகங்கள் இவருக்கு இருக்கு. ஆனா இவரோட சினிமா கெரியர் ஆரம்பிச்சது என்னவோ ஒரு டான்சரா தான். சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல பின்னாடி எங்கேயோ மூலையில ஆடிட்டு இருந்த ராகவா லாரன்ஸ் அதுக்கப்புறமா தன்னோட டான்ஸ் திறமையால சினிமா பிரபலங்களை கவர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்திலேயே ஆடுற அளவுக்கு தன்னோட கெரியரை உயர்த்திக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டரா உயர்ந்த ராகவா லாரன்ஸ் நம்ம தமிழ் சினிமாவுல பல படங்களுக்கு கொரியோகிராஃபரா இருந்திருக்காரு. அதன் மூலமா தான் அவருக்கு ஒரு சில படங்கள்ல ஹீரோ வாய்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துல பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள்ல தான் ராகவா லாரன்ஸ் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. அதுவே படிப்படியா ஏறி இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் டான்சர் அப்படின்ற பட்டத்தையும் தாண்டி ஒரு ஹீரோவா மாறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா. இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படுறவர் தான் பிரபுதேவா. பிரபுதேவாவுக்கு சினிமாவுல ஹீரோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே அவரோட டான்ஸ் தான். இவரோட அப்பா சுந்தரம் ஒரு பிரபலமான டான்ஸ் மாஸ்டர். அதனாலேயே பிரபுதேவாக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் ஆட வந்திருக்கு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் டான்ஸ் அசிஸ்டண்டாகவும் நடன கலைஞராகவும் வேலை பார்த்திருக்காரு. அவரோட வேகம், பிளெக்சிபிலிட்டி, மூன் வாக் இது எல்லாமே அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறமா தான் இந்து அப்படின்ற ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா காதலன், லவ் பேர்ட்ஸ், மின்சார கனவு, விஐபி மாதிரி பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தெரியாது. இப்பெல்லாம் சிம்பு எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவரோட டான்ஸ் தான். சிம்பு ஆரம்பத்துல சினிமாக்குள்ள வரும்போது அவருக்கு ஒரு 18 வயசு தான் இருக்கும். அப்பவே மனுஷன் டான்ஸ்ல பிச்சு உதறிடுவாரு. எதுக்காக சிம்புக்கு அவ்வளவு இளைஞர்கள் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முக்கியமே அவரோட டான்ஸ்க்கு தான். அவர் ஆடினா தமிழ்நாடே ஆடும். சின்ன வயசுல இருந்தே வேகமான டான்ஸ் ஸ்டெப்பு, அவரோட எனர்ஜி, அவரோட ஸ்டேஜ் பிரசன்ஸை பார்த்து தான் சிம்புக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டமே வந்துச்சு. அவரோட சின்ன வயசு வீடியோலாம் எடுத்து பாருங்க, அவ்வளவு அற்புதமா ஆடுவாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன். இன்னைக்கு தெலுங்கு சினிமாவுல மிகப்பெரிய ஹீரோவா இருக்காரு. பல கோடி சம்பளம் வாங்குறாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அவரோட தனித்துவமான டான்ஸ் தான். நம்ம தமிழ்ல எப்படி நம்ம தளபதி விஜயோ அதே மாதிரி தெலுங்குல அல்லு அர்ஜுன் ரெண்டு பேரோட டான்ஸையும் தான் அடிக்கடி கம்பேர் பண்ணுவாங்க. சின்ன வயசுலயே சினிமாக்குள்ள வந்த அல்லு அர்ஜுன் ஆரம்பத்துல பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டிருக்காரு. முக்கியமா இவெல்லாம் ஹீரோவா அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து அவரை காப்பாத்தினதே அவரோட டான்ஸ் தான். கங்கோத்ரி அப்படின்ற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. அதுல இருந்து அதுக்கப்புறமா நடிச்ச எல்லா படத்துலயும் அல்லு அர்ஜுன் கதையை நம்பினாரோ இல்லையோ அவரோட டான்ஸை நம்பிதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹீரோவா மாறி இருக்காரு.